ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்கள் கொல்லையில் மணத்தக்காளி கீரை பறிக்க போகிறேன். நிறையா இருந்துச்சு, வத்தல் போடலான்னு சொல்லிட்டு போய் பறித்தேன். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நிறையா. இதுதான் சீசன். இந்த சீசனில் நிறையா நமக்கு அந்த காய் கிடைக்கும். அப்போ பறித்து வத்தல் போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம எப்போ வேணாலும் வத்தல் குழம்புல போட்டு சாப்பிடலாம். அது வத்தல் போட்டு வச்சோம்னா நல்லது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. அப்புறம் இந்த பக்கம் பழம் கூட இருந்துச்சு, நான் பறித்து சாப்பிட்டேன். நல்லா இருந்தது இந்த பழமும். நாங்கள் சும்மாவே பறித்து சாப்பிடுவோம் இந்த பழத்தை. பாருங்கள் பழம் இவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள், திராட்சை மாரி. சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு செடியிலையும் காய் நிறையா இருந்துச்சு, அதையும் போய் பறித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் அதுலேயும் நிறைய கொத்து கொத்தாக வச்சுருக்கு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொல்லைக்கு பின்னாடி ஒரு செடி இருந்துச்சு, போகிற வழியில் பாருங்கள் ரோஸ் கலர் அழகாக இருக்குல்ல அந்த பூ. அப்புறம் இங்கே இருந்த காயும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் கலர் காக்கட்டான் செடி வாங்கி வச்சுருந்தேன். அது இப்போ பூ பூத்துருக்கு. இப்போ தான் ஒரு 2 நாளாக பூத்துட்ருக்கு. அதில் அந்த பூவையும் பார்க்கலாம் வாங்க. அதை பாருங்கள், இது கலர் காக்கட்டான். இப்போ தான் வாங்கி வச்சேன். இப்போ தான் 2 பூவாக பூக்குது. அந்த பூவையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் மணத்தக்காளி காயை எவ்வளோ இருக்குது பாருங்கள். எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் வத்தல் போட்டு வச்சுருந்தேன், அதையும் வேக வச்சுட்டு தான் போனேன். அதுவும் வெந்துடுச்சு காய். அப்புறம் மணத்தக்காளி காயும் நல்லா கழுவிட்டு அதையும் அவிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா உப்பு போட்டு அவிச்சு வெயிலில் காய வச்சுக்கிட்டோம். காய வச்சு நம்ம எப்போ வேணாலும் இதை சமைக்கலாம். இந்தமாரி நீங்களும் எங்கேயாவது காய் கிடச்சிதுன்னா பறித்து வேக வச்சு வச்சுங்க, காய வச்சு எப்போ வேணாலும் சமைக்கலாம். நன்றி, வணக்கம்.